ஸோ வெல்கம் டு மேச்சி சாய். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ட்ரக் வந்து பார்க்க போகிறோம். ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் வந்து சென்னை பூரா எல்லா இடங்களும் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபுட் ட்ரக் வந்து சுற்றி பார்ப்போம். அதை பற்றின சில கேள்விகள் வந்து கேட்போம். அப்படிங்க பார்த்து ஸோ ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வச்சுருக்காங்க. இங்கே கம்மி இது ஸோ பிளாக் பெப்பர் சிக்கன் 3 லெக் 170 ரூபான்னு இருக்குது. சிக்கன் லாலிபாப் 6 பீஸ் 120 ரூபா. லெமன் சிக்கன் 5 பீஸ் 160 ரூபான்னு இருக்குது. மீனை பாரு, தந்தூரி ஃபிஷ் நல்லா தெரியுதா? ஸோ தந்தூரி ஃபிஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா 170 ரூபா. இதெல்லாம் நமக்கு வேணும்னு சொன்னோன்னா அப்படியே உடனே வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபுட் ட்ரக் உள்ளே போவோம். வா ஸோ ஃபுட் ட்ரக்குள்ளே பார்த்தீங்கன்னா மினி கிச்சன் செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஓரமாக பார்ப்போம். வா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளுக்குள்ளே பயங்கர ஹீட்டாக இருக்குது. இங்கே வேலை செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான் உண்மையில. ஸோ சிக்கன் கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தந்தூரி ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பாய்லர் வந்து அப்படியே எரியுது. ஸோ அனல் பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரக்குள்ளே வந்து ஒரு இதாக ஒரு அடுப்பு மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு அடுப்பு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா ரொம்ப அழகாக வந்து ஃப்ரை பண்ணுறாரு. ஸோ ரொம்ப வருஷமாக வந்து சமையல்காரங்க இருக்காங்க. எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப அழகாக வந்து ஃப்ரை பண்ணுறாரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் ஏதோ மைனஸ் மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப கிரேவியாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செட்டப்பாக இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா தந்தூரி ஐட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க வரிசையாக. ஸோ பார்க்குறதுக்கே எச்சி விடுது. ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி அந்த சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கேட்குது. இது எல்லாமே சிக்கன் பீஸ், தந்தூரி சிக்கன் பீஸ். ஸோ நம்ம கேட்டோன்னா உடனே ரெடிமேடாக வந்து வெயிட் பண்ணி தருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு பாத்திரம். ஸோ இது வந்து கெடாலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஃபுல்லாகவே சால்ட் ஐட்டங்கள், ஸோ ரைஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வந்து சர்வ் பண்ணுறாரு அண்ணன். ஸோ பார்சல் வந்து கட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரோட்டு கடையோட நிறைய வேலை இருக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு மினி ஒரு ட்ரக்கே வாங்கி பண்ணுறாங்க. ஓகே சார், எண்ணெயில் அப்படியே பொரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா வாஷ் இருக்குது, வாஷ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஓகே, லைட்டாக மண்டையில் இடிச்சுக்கிட்டேன். சரி ஸோ ஓகே பரவாயில்ல. அந்த சைடு காமி, அந்த சைடு பின்னாடி அப்படியே காமி. ஸோ பின்னாடி டேபிள் சேர்மாயை போட்டு அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹோட்டலுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ட்ரக் பிஸ்னஸ் எல்லாமே. இது வந்து எங்கேயுமே ஃபிக்ஸட் கிடையாது, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் தேவையோ ஃபுல்லாக போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம அந்த கடைக்காரங்கிட்ட கேட்போங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் வைக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? அது நீங்கள் வைக்கிற ஃபுட்டை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இல்லை இந்த மாதிரி ட்ரக் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அதான் எல்லாமே இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7 to 8 lakhs. 8 lakhs வந்துடும், இன்க்ளூடிங் எல்லாமே சேர்த்து. அது போக ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து தனி இல்லை, ஃபுட்டு பண்ணுற காஸ்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. அது டெய்லி வந்து ப்ரொடக்ஷன். அது நீங்கள் என்ன ப்ரொடக்ஷன் கொண்டு வரீங்களோ அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது வந்து உங்களுக்கு நீங்கள் வண்டி பொறுத்து, நீங்கள் டாடா ஏசி பண்ணால் இன்னும் கம்மியாக வரும். இது டெம்போ ட்ராவலர், இதோட பெரிய வண்டி பண்ணலாம். நீங்கள் உள்ள என்னென்னா நீங்கள் குஷன் இந்தியனா சைனீஸா இல்லை சவுத் இந்தியனில் தோசை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும். அந்த கிச்சன் ரேஞ்சு தந்தூரிலாம் செட் பண்ணுறீங்களா, நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது, 2.5 kV இன்வெர்ட்டர் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தேவைப்படும்ல எல்லாம் பண்ணுறதுக்கு? இப்போ காஸ்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் சிம்பிளாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செட் அண்ட் பீரியடில் நல்லா லாபம் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் லாபமே இருக்காது. அதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அப்படிலாம் கிடையாது. நம்மள ஒன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டாக போயிட்டே தான் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் டல்லு அந்த மாதிரிலாம் ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துகிட்டு வரப்பட்டு காலி பண்ணிட்டு போய்டுறோம். நம்ம சரி, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா?
அந்த அமௌண்ட் எப்போ வந்து ஃபுல்லாக எடுத்தீங்க? எவ்வளோ வருஷங்கள் ஆகும் எடுக்கிறதுக்கு? அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வேறு. நம்ம டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்ஸ் பண்ணிட்டோன்னா அது நம்ம வந்து டெய்லி பிஸ்னஸ் லாபம் அதுதான் நம்மளுக்கு. எல்லாமே பிஸ்னஸ் அப்படி தானே. இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் சைடு இறங்குறாங்க. ஸோ அதான் கேட்குறேன், இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ அதான் சார் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸட்லாம் கிடையாதுல்ல, எல்லா இடங்களையுமே போவீங்க தானே? இல்லை இதே தான் ஃபிக்ஸ். இதே இடம் ஒரு நிமிஷம். 260 நம்மளுக்கு 2.5 years ஆகிடுச்சு. இங்கே தான் பண்ணணும். இங்கே தான் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே வைக்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் எது வாங்கணுமா இல்லை அப்படியே நம்ம வச்சுக்கணும்? இல்லை அது இதில் பர்மிஷன்லாம் எதுவும் இல்லை. பட் வந்து நகராட்சியிலேருந்து வரி போடுவாங்க. இந்த சாலையோரம் வியாபாரிகள்லாம் இருக்காங்களா, அதுக்கு அவங்களுக்கு வந்து நகராட்சியிலேருந்து பர்மிஷன். வண்டி கடை போகிற அன்றைக்கி நகராட்சியிலேருந்து காசு எடுத்து டெண்டர் எடுத்து அது இங்கே தான் வைக்கணும் கிடையாது, நீங்கள் எங்கேனாலும் போகலாம் அப்படி தானே? இல்லை டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் எடுக்க சொல்கிறாங்க வண்டி. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது மெயின். நம்மளுக்கு ரோடு இங்கே ஃப்ரீயாக இருக்குன்றனால ஓகே, அது மாதிரின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்ற இடத்துல எல்லாம் போய் நல்ல ரோடான இடம்லாம் வைக்க விட மாட்டாங்க. ஆனால் வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா பப்ளிக் வந்து போகிற வரும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ ரோட்டில் வண்டி வைக்கிறது அதுதான் பிரச்சனை. மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் நான் பண்ணுறீங்க இந்த ட்ரக்கில்? அதான் தந்தூரி இருக்குது, சைனீஸ் இருக்குது, ஷவர்மா இருக்குது. இதெல்லாம் மெனுவில் நூடுல்ஸு, ரைஸ் ஐட்டம்ஸ், ஒரு 100 வெரைட்டிஸ் மேலே பண்ணுவீங்க? வெரைட்டிஸ் அப்படி 100 வெரைட்டிஸ் இல்லை. அதான் ரைஸில் ஒரு 5 to 6 வெரைட்டிஸு, நூடுல்ஸில் அந்த மாதிரி. ஸ்டார்டர்ஸ் இருக்குது, தந்தூரியில் ஒரு 5 to 6 வெரைட்டிஸு, சைனீஸில் லாலிபாப், ஹனி சிக்கன் அந்த மாதிரி எல்லாமே, ப்ரெட்டு, பீஃப் ரைஸ் எல்லாமே கொடுங்க. ரொட்டி, நான் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைச் செய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.